சினிமாங்கிறது வெறும் என்டர்டைன்மெண்ட் மீடியம் மட்டும் இல்ல. ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துல சொல்ற மாதிரி மக்களோட பிரச்சனையை பேசுறதுக்கு அது ஒரு ஆயுதம். அந்த வகையில விடுதலை 2 மிக வலிமையான ஒரு ஆயுதம். கருப்பு சட்டையும் சிகப்பு சட்டையும் உடுத்தின போராளிங்க அதிகார வர்க்கத்துக்கிட்ட இருந்து தொழிலாளர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் எப்படி போராடினாங்கன்றது தான் இந்த படம். இந்த படம் ஒரு அரசியல் தத்துவத்தை பேசுற படம். எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. நிறைய அரசியல் தத்துவங்களும் வசனங்களும் இருக்கு. மக்கள் முன்னேற்றத்துக்கு ஐடியாலஜி எப்படி உருவாகுதுன்றத ரொம்பவும் கிளாரிட்டி சொல்லியிருப்பாரு தி கிரேட் வெற்றிமாறன். பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் இந்த நிலை மாறணும், எங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி போராடினா இங்க எதுவுமே மாறாது. அப்பர் கிளாஸ்ல இருக்கவங்களும் அவங்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து போராடினா மட்டும்தான் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அந்த வகையில ரஞ்சித், மாரி செல்வராஜ் மாதிரியான டைரக்டர்ஸ் அவங்களோட வழியையும் அவங்களுக்கு நடந்த டிஸ்கிரிமினேஷனையும் சினிமாவில் பேசிட்டு இருந்த நிலையில சமுதாயத்திலையும் பொருளாதாரத்திலையும் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே பார்க்காத ஒரு டைரக்டர் பாதிக்கப்பட்டவங்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு கிடைச்ச அனுபவத்துல சமூக நீதி பக்கம் நிக்கிறது தான் என்னோட ஸ்டாண்டுன்னு குரல் கொடுத்து சினிமால மக்கள் பிரச்சனையை பேசுற ஒரு டைரக்டர் உண்மையாவே கிரேட் தான். விடுதலை படம் ஒரு கற்பனைன்னு சொன்னாலுமே படத்துல வந்திருக்க நிறைய விஷயங்கள் நிஜத்துல நடந்த சம்பவத்தோட ஒத்து போகுது. முக்கியமா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் படத்துல நடக்கிற காலகட்டம் 1987. அப்போ அரியலூர்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இதுல சம்பந்தப்பட்டவங்க தான் விடுதலை படை. இதுதான் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டோட ஒரிஜினல் போட்டோ. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்குன்றத படத்துல சொல்லுவாங்க. இது போல நிஜ வாழ்க்கையில அரசாங்கத்தால மறைக்கப்பட்ட போராளிகளோட வாழ்க்கையை பேசுற படம் தான் விடுதலை. வயலன்ஸ் யூஸ் பண்றதுக்கான காரணத்துல இருந்து முதலாளி வர்க்கமும் அதிகார வர்க்கமும் மக்களை எப்படி அடிமைப்படுத்துன்னு சொல்ற வரைக்கும் ரொம்பவும் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இது கம்பல்சரியா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்க்கு மட்டும்தான் படம் பார்ப்பேன்னு சொல்றவங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது கஷ்டம். என்டர்டைன்மெண்ட்டுக்கு படம் பார்த்தாலும் அடுத்தவங்க வழியை புரிஞ்சுப்பேன்றவங்களுக்கு இந்த படம் நல்லாவே டீச் பண்ணும், ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். சார் வெற்றிமாறன் சார் இஸ் கமிங் அவுட் வித் ஹிஸ் ஐடியாலஜி. இந்த படத்தில் கிளியராக தெரியும்